பராசர ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பரமத்தி வேலுடன் சந்திரன் பேசுகிறேன். இந்த 12 ராசிக்கு என்னோட ஒரு பலாபலன் கார்த்திகை மாதம் ராசி பலன் வச்சுங்களேன். முதல் ராசியாக வரக்கூடியது மேசராசி. மேசராசி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். மேசராசி நண்பர்களுக்கு வணக்கம். இந்த மேசராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பொதுவான பலன் தாங்க. மேசராசிக்கு அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்தில் மறைவு ஸ்தானம் ஆட்சி பெற்றிருக்கார். மறைவு ஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருந்தால் எதையும் நுண்ணறிவு கொண்டு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய தன்மை, சில விஷயத்தில் தேவையில்லாமல் நீங்கள் தலையிடக்கூடிய தன்மை, அதை நீங்கள் அதில் ஜெயிக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஏன்னா 8ஆம் இடங்கிறது மறைமுகம், அதாவது புதையல் எடுக்கக்கூடிய ஒரு ராசின்னு கூட சொல்லலாம். ஏன்னா 8ஆம் இடம் தான் புதையல்னு சொல்கிறோம். அப்போ அதிர்ஷ்டம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு லாட் ஷீட் வாங்கினா கூட அதில் அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய தன்மையெல்லாம் இருக்குதுங்க. அப்போ அதிர்ஷ்டத்தை வரவழைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு அனுகூலமான, ஏன்னா ஒரு ராசியாதிபதி போய் ஆட்சி பெற்றிருப்பது பலங்க. அதே மாதிரி அது குரு பார்ப்பது அதோட பலங்க. அப்போ உங்களுக்கு பூர்வ புண்ணியமும் சேர்ந்து அந்த இடத்துல உட்காந்துருக்குது. அப்போ நம்மளோட பூர்வ புண்ணியத்து மூலியமாக ஏதாச்சும் ஒரு நிலம் இந்த காலகட்டத்தில் விற்று அதுலேருந்து ஒரு பணம் வரக்கூடிய தன்மை இருக்குது. இல்லாட்டி ஒரு பங்காளி வகையில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, இடப்பிரச்சனையாக இருந்து அதை பேசி ஒரு பைசல் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருந்தால் அதுலேருந்து பணம் வரக்கூடிய, அப்போ ஏதோ ஒரு ரூபத்தில் மேசராசிக்காரங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் ஏதோ ஒரு தன வரவை கொடுக்குது, தன வரவு வரும் அப்படின்னு சொல்லுது. எப்படி வரும் அப்படின்னு கேட்டால், இப்போ உங்களோட அதிபதி, ராசி அதிபதி, மேசத்துக்கு அதிபதியாக வரக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்துல போய் ஆட்சி பெற்றிருக்க, ஆரோட சூரியனோட சேர்ந்துருக்காரு. சூரியன் அரசு கிரகம், அரசாங்கம் மூலியமாக ஒரு ஆதரவும் கிடைக்குங்க. அதே மாதிரி 6 கூடையும் போய் 8 மறைஞ்சிடும். அப்போ எதிரிங்கிற கிரகம் போய் 8 மறைஞ்சிருச்சு. அப்போ உங்களை எதிர்த்து இந்த நாள் பிரச்சனை பண்ணவங்களாம் அவங்க மூலம் ஒரு சாதகமாகி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த கார்த்திகை மாதம். அதே மாதிரி உங்களை பார்க்கக்கூடிய கிரகம் எதுன்னு பார்த்தா ராசியை பார்க்கக்கூடிய கிரகங்கள், அதாவது சந்திரன் பார்க்குறாரு உங்கள் ராசியை இந்த மாதத்தில். முதல் சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. சந்திரன் உங்கள் ராசிக்கு 4 கூடிய அதிபதியாக வரக்கூடியதுனால சொத்துங்கிற ஸ்தானம், சுகங்கிற ஸ்தானம், தாயாரை குடிக்கக்கூடிய ஸ்தானம். அப்போ அந்த அதிபதியும் சுக்கிரனும் பார்க்கறதுனால மனைவி மூலியமாக ஒரு ஆதாயமும், தாயார் மூலியமாக ஒரு நல்ல ஒரு அனுசரணையும் ஒரு பாசமும், ரெண்டுமே ஒரு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு அனுகூலமான ஒரு தன்மையை இந்த மேசராசிக்காரங்களுக்கு தொட்டது துளங்கும். அதாவது தொட்டது துளங்கும். நீங்கள் உங்களோட பேச்சு பிரச்சனையெல்லாம் இந்த காலத்தில் ஏதாச்சும் ஒரு கேஸு, இடப்பிரச்சனை, ஏன்னா மேசராசிக்காரங்க எப்பொழுதும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த பிரச்சனையெல்லாம் இந்த மாதத்தில் ஒரு தீரக்கூடிய ஒரு தன்மையும், தீர்வாகக்கூடிய தன்மையும், உங்கள் மேலே ஏதாச்சும் ஒரு கேஸு, வழக்கு, ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் கூட அது இந்த காலகட்டத்தில் ஒரு அதுக்குண்டான ஒரு பைசல் பேசி, இல்லாட்டி உங்களுக்கு அது விடுதலைன்னு கூட வரலாம் அப்படிங்கிற ஒரு தன்மையெல்லாம் இந்த மேசராசிக்கு உங்களுக்கு 8ஆம் இடம் வலுவாக இருக்கனால. அதே மாதிரி உங்களோட அதிபதி பாக்கியத்தை நோக்கி போகிறாரு. அதாவது பாக்கியம்னா உங்களோட கௌரவத்துக்கு பங்கம் இல்லைங்க, கௌரவம் நல்லா இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கௌரவத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மேசராசிக்கு வழிபாடுன்னு பார்க்கும்போது நீங்கள் சாட்சாத் அந்த முருகப்பெருமானையும், அதே மாதிரி முருகப்பெருமான் எங்கேன்னா மலை மேலே இருக்கிற முருகனோட நீங்கள் நிலத்து மேலே இருக்கிற முருகனை ஏன்னா முருகனை எல்லா பக்கம் மலை மேலே தான் இருப்பாங்க. இந்த முருகன் கோயில் கீழே நிலத்துலேயே இருக்குங்க. அந்த முருகனை வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நினச்சபடி நடக்கும் என்ற கருத்தை முன்வைக்கிறேன். அடுத்த ராசியாக வரக்கூடியது ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசி அதிபதி 6ல் போய் ஆட்சி பெற்றிருக்காரு. உங்கள் ராசியை செவ்வாய் பார்க்குறாரு, சூரியன் பார்க்குறாரு, புதன் பார்க்குறாரு, அதுக்கடுத்து சனி பார்க்குறாருங்க. ரிஷபராசிக்கு ராசி அதிபதி 6 ஆட்சி இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் கடன் சூழ்நிலை அதிகரிக்கக்கூடும். கடன் பிரச்சனை வருங்க. கடன் அதிகம் வாங்க சொல்லும் உங்களையே. இந்த அளவுக்கு கடனால் உங்களுக்கு சிரமத்தையும் கொடுத்துருங்க. ஏன்னா 6ஆம் இடம் வலுக்கக்கூடாது. 6ஆம் இடம் வலுத்துனா கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வரும். தேவையில்லாத பிரச்சனைகள் சிக்கக்கூடிய ஒரு தன்மை வரும். இல்லாட்டி மருத்துவ செலவு கொடுங்க. இந்த 3த்துலேயும் நீங்கள் தப்பிக்கணும்னா இந்த 3லேயும் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. 3லேயும் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அடுத்தது உங்களுக்கு உங்கள் ராசியை செவ்வாயும் சூரியனும் பார்ப்பது அவ்வளோ சிறப்பு இல்லைங்க. ஏன்னா இந்த 2 கிரகமே ஒரு வெப்பமான கிரகம். ஏன்னா சுக்கிரன் எப்பவுமே ஒரு கூலிங்கான கிரகம். அது எப்பவுமே தன்னோட ஆடம்பரத்தையும் தங்களோட ஆசையும் குடும்பத்தையும் நடத்தக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறதுனால அப்போ இந்த சூரியனும் செவ்வாயும் பார்ப்பது அவ்வளோ சிறப்பு இல்லை. அப்போ நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ரூபத்தில் ஏதோ ஒரு மூலியமாக வரும் அப்படிங்கிறது தன்மை. அதனால் ரிஷபராசிக்காரங்க இந்த மாதம் கார்த்திகை மாதம்லாம் ஒரு எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. அதே மாதிரி நீங்கள் யார்கிட்டையுமே ஒரு நண்பர்களாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு யாரும் எதிரியாக தேவையில்லாத பிரச்சனைகளை இந்த மாதத்தை நீங்கள் வளர்த்திக்கிட்டுனா அதுக்குண்டான நீங்கள் பிரச்சனை சந்தித்து அதுக்கு உண்டான எதிரி வலுவாயிருவார் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கிறதால உங்களுக்கு ராசி அதிபதி 6ல் போய் இருப்பதுனால நீங்களே உங்களுக்கு பிரச்சனையாக வந்துடும். அதனால் நீங்கள் தான் இதில் கவனமாக இருக்கணும். கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பை தரும். அடுத்த ராசியாக மிதுன ராசி. மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த கார்த்திகை மாத பலன் பார்க்கும்போது ராசி அதிபதி போய் 6ல் உட்காந்துட்டாருங்க. யாரு கூடயும் போய் சேர்ந்து, அதாவது 6ஆம் அதிபதி கூட சேர்க்கப்பட்டுறாரு.
சூரியனோட சேர்க்கை பெற்று 6ல் போய் வக்கரம் ஆயிட்டாருங்க. அப்போ நம்ம ராசி அதிபதி 6ல் வக்கரம் இருந்தாலும் குருவும் நம்ம ராசிக்கு பாதகாதிபதி வேற இப்போ வக்கரத்தில் 2ல் இருக்கார். சனி வேற 10ல் வக்கரத்தில் இருக்கார். பாக்கியத்தில் வந்து ராகு பகவான் இருக்கார். இந்த மிதுன ராசிக்காரங்க இந்த காலகட்டம் போராட்டமான காலங்க. எதுலேயும் போராடினா தான் ஜெயிக்க முடியும், எளிதால் எதுவும் ஜெயிக்க முடியாதுங்க. அப்போ நம்ம ஒரு விஷயத்துக்கு பல முறை போராடியே ஆகணும். மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் கார்த்திகை மாதம் வந்து பார்க்கும்போது அவங்க 6ல் போய் அந்த புதன் ராசி அதிபதி அது 6ஆம் அதிபதியோட சேர்ந்துருக்க முன்னாடி 6ஆம் அதிபதி பலம் பெற்றுச்சுங்க. நம்ம உங்கள் ராசி அதிபதி பலம் குறைஞ்சிருச்சு. அப்போ எதிரி பலமாக இருக்கார். அப்போ எதிரிகிட்ட நம்ம சண்டை போடுவது நிறுத்திக்கணும், எதிரிகிட்ட நம்ம பிரச்சனை பண்ணுவது நிறுத்திக்கணும். எந்த பிரச்சனையும் வேண்டாம், நான் உண்டு என் வேலை உண்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு எதிரி தலையீடு இல்லாமல் இந்த மாதத்தை நீங்கள் வந்து ஓட்டினீங்கன்னாவே நல்லதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வழிபாடு என்று பார்க்கும்போது நீங்கள் பெருமாள் வழிபாடு தான். ஏன்னா புதன் என்றாவே பெருமாள் வழிபாடு சிறப்பை தரும். அது சனிக்கிழமை தோறும் செய்வது உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கும். நண்பர்களை மறக்காமல் பெருமாள் வழிபாடு சனிக்கிழமை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் வராமல் அனுகூலமான ஒரு நிலைப்பாட்டை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்த ராசி கடகராசி நேயர்கள். இந்த கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா கடகராசியில் குரு வந்து ஆதிசாரமாக பெற்று இப்போ இருக்கார். இது வரைக்கும் அதாவது டிசம்பர் 6ஆம் தேதி வரைக்கும், கார்த்திகை 20ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். அப்போ இந்த கார்த்திகை மாதம் ஃபுல்லாக கடகராசிக்காரங்களுக்கு சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை பெற்று திக்பலத்தில் இருக்கார். அப்போ திக்பலம் அப்போ பூர்வ புண்ணிய வேறு ஆட்சி பெற்றுச்சு. உங்களுக்கு பூர்வ புண்ணியம் ஆட்சி பெற்றிருந்தாவே நல்லது தானே. கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு அனுகூலமான ஒரு தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். என்னதான் கேது 2ல் உட்காந்து குடும்பத்தில் சிக்கலை ஏற்படுத்தி கொடுத்தாலும் உங்களுக்கு இந்த காலகட்டம் அந்த குடும்பஸ்தானம் வரவு செலவில் ஒரு சிக்கல் இருக்குங்க. கடகராசிக்காரங்களுக்கு இன்னும் வரவு செலவில் பிரச்சனை பெருமளவில் இருந்து கொண்டு தான் இருக்கும். அதே மாதிரி குடும்பத்திலும் சிக்கல் பிரச்சனை, நம்ம தேவையில்லாமல் ஒரு வாயை கொடுத்து பிரச்சனை பண்ணிக்கிறது, இந்த மாதிரிலாம் இருந்துக்கிட்டு தான் இருக்குங்க. ஏன்னா கேது 2ல் இருக்கார். கேதுங்கிற கிரகம் 2ல் இருந்தால் குடும்பத்தில் சிக்கம், அதாவது பொருளாதாரத்தில் உள்ள சிக்கல் இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கும். இருந்தாலும் சுக்கிரனோட சுகஸ்தானாதிபதியோட சேர்ந்து இப்போ சந்திரன் வந்து இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு பிறக்கிறது. இந்த கார்த்திகை மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு யோகம் தாங்க. எவ்வளோதான் பிரச்சனை இருந்தாலும் சுகபோகத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மையும், ஒரு சொத்து வாங்கக்கூடிய தன்மையும், இல்லாட்டி வீடை மாற்றக்கூடிய தன்மையும், உங்களுக்கு ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கையை இந்த கடகராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் ஃபுல்லாமே ஒரு அனுகூலமான ஒரு தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது எல்லளவு சந்தேகம். இல்லைன்னா 4ஆம் இடம் பலம் பெற்றிருக்குது, அதுக்கு 5ஆம் இடம் பலமாக இருக்குது. 4, 5 பலமாக இருந்துட்டாவே உங்களுக்கு நல்லது தாங்க. பாக்கியாதிபதி வேறு ராசியிலே இருக்கார். அப்போ உங்களுக்கு பாக்கியம் உங்களை தேடி வரும். நீங்கள் பாக்கியத்தை தேடி போக தேவையில்ல. உங்களுக்கு இந்த மாத வழிபாடு என்பது லட்சுமி வழிபடுங்க. அதாவது லட்சுமினா வெள்ளிக்கிழமை ஒரு லட்சுமி வழிபாடு செய்வது இந்த கடகராசிக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு அனுகூலமான தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்த ராசி சிம்ம ராசிக்காரங்க. இந்த சிம்ம ராசி பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இந்த சிம்ம ராசிக்கு அதிபதி யாருன்னா சூரியன் தான். இந்த சூரியன் போய் 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். 4ஆம் இடம் சஞ்சாரம் செய்யும்போது நல்லதா அப்படின்னு பார்த்தா நல்லது தாங்க. சூரியன் செவ்வாய் இடுகதிரி கூடி நின்றால் ஏதோ ஒரு பிரச்சனையை கொடுக்கும். ஆனால் இடுகதிரி கூடி நின்றால் உங்களுக்கு யோகத்தை கொடுக்குதுன்னு வச்சுங்க. ஏன்னா 4ஆம் இடம் ஆட்சி பெற்றுச்சு. அதே மாதிரி அங்கே கூடிய வந்து புதன் பகவான் 2 கூடை போய் அங்கே இருக்கார். அப்போ 2 கூடை அங்கே இருக்கும்போது 4ஆம் இடம் ஒரு சொத்து சேர்க்கை, ஒரு இடம் வாங்கலாம். இந்த காலத்தில் ஒரு பிளாட்டுக்கு இது வாங்கலாம், வீட்டுக்கு தேவையான எதாவது செய்யலாம். அப்போ வீடுங்கிற ஒரு ஸ்தானம், வண்டிங்கிற ஒரு ஸ்தானம், வாகனங்கிறது இதெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு அனுகூலமான தன்மை. என்னதான் உங்களுக்கு அஷ்டமச்சனி நடந்தாலும் அந்த அஷ்டமச்சனியில் வந்து ஒரு வேகத்தை குறைக்கக்கூடிய தன்மையாக குருவோட பார்வை உங்கள் அஷ்டமசனி வேகத்தை குறைக்குது. எது வரைக்கும் குறைக்குதுன்னா கரெக்டாக டிசம்பர் 6 வரைக்கும், கார்த்திகை 20 வரைக்கும் குறைக்குதுங்க. அது வரைக்கும் குரு பகவானோட வக்கர பார்வை வேற சனி மேலே உருவுது. அப்போ சனி வக்கரத்தில் தான் இருக்கார். அப்போ 2 கிரகம் வக்கரத்தோடு பார்க்குறதுனால நன்மை தான் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம் உங்களுக்கு ஆட்சி பெற்றுச்சுங்க. சிம்மராசிக்கான முயற்சிக்கு வெற்றியை கொடுக்கும். இந்த மாதம் நல்லதே நடக்கும். அடுத்த ராசியாக வரக்கூடியது கன்னியா ராசி. இந்த கன்னியா ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த கன்னி ராசி எப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிக்கு அதிபதியை வந்து புதன் பகவான் தான். கன்னியா ராசிங்க எப்பொழுதுமே ஒரு அதிர்ஷ்டசாலிகளே என்று சொல்லலாம். தன் புத்தியை கொண்டு செயல்படுவார்கள். தன் உழைப்பை மூலதனமாக போட்டு தான் எதுலையும் செய்வாங்க. எதையுமே ஒரு சூப்பரைசிங் தன்மை, மேலோட்டமாக பார்க்கக்கூடிய தன்மை, இருக்கிற இடத்துலேருந்து வேலை வாங்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு ஆற்றல் அதிகமாக வச்சுங்களேன். அப்போ இந்த கன்னியா ராசி அதிபதியாக வரக்கூடியவர் 3ஆம் இடத்துக்கு போய் உங்கள் அதிபதி போய் 3ல் போய் வக்கரமாயிட்டார். 3ல் வந்து வக்கரமாவது நல்லதாங்க. அப்போ ஒரு டைமுக்கு பல டைம் நீங்கள் வந்து முயற்சி எடுக்கணும். அதாவது ஒரு டைம் முயற்சி எடுத்தால் சக்ஸஸ் ஆகாது. ஆனால் பல டைம் முயற்சி எடுத்திங்கன்னா நிச்சயமே. ஏன்னா அங்கே பலம் பெற்றி கிரகம் இருக்குது. செவ்வாய் வாட்சி பெற்றார். 12ஆம் அதிபதி 3ல் இருக்கார். செவ்வாய் சூரியன் அங்கே இருக்காங்க. அப்போ முயற்சிக்கு நிச்சயமாக வெற்றி கொடுக்குங்க. அப்போது 2ஆம் இடம் குடும்பஸ்தானம் என்று பார்க்கும்போது அங்கே சுக்கிரனும் சந்திரனும் சேர்க்கப்பட்டிருக்காங்க.
அப்போ 11ஆம் அதிபதி 2ல் இருந்தால் உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு லாபம் உண்டு. அதாவது மூத்தவர்களால் ஒரு லாபம் கிடைக்குங்க. ஏன்னா மூத்தவர் ஸ்தானம் 11ஆம் ஸ்தானம். அதே மாதிரி தந்தை மூலியமாக ஒரு லாபம் வருங்க. தந்தையாரோட அனுகூலம், மூத்தவர்களோட அனுகூலம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கன்னியா ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் வந்து சுபத்தை ஏற்படுத்துது. குடும்பத்துக்காக ஏதாச்சும் பொருளாதார நிலையில் ஏதாவது வாங்கக்கூடிய தன்மையில் இருக்குது. அப்போ குடும்பம் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக கன்னியா ராசிகள் குடும்ப மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்த ராசி வரக்கூடியது துலா ராசி. துலா ராசி காலதேவனுக்கு 7வது ராசியாக வரக்கூடியது. இந்த 7வது ராசி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே சுக்கிரன் அதிபதிங்க. அந்த அதிபதி ஆட்சி பெற்றிருக்காரு. துலா ராசிக்கு வந்து 10ஆம் அதிபதியோட சேர்க்கை பெற்று சுக்கிரன் ஆட்சி பெற்று ராசியிலே இருக்குது. உங்களுக்கு சிறப்புங்க இந்த மாதம். அதே மாதிரி 2ஆம் அதிபதியும் ஆட்சி பெற்றிருக்காருங்க. 2ஆம் அதிபதி ஆட்சி பெற்ற குடும்பஸ்தானம், பொருளாதார ஸ்தானம், இது எல்லாமே சிறப்பாக இருக்குது. அது பாக்கிய அதிபதி வேறு 2ல் இருக்கார். அப்போ உங்களுக்கு இந்த காலகட்டம் எல்லாமே இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு அனுகூலமான ஒரு தன்மை ஏற்படுத்தி சனி 6ல் இருக்காங்க. துளாராசிக்கு இந்த வருடமே நல்ல யோகம்தான் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பு நிலை தருகிறது. ஏன்னா உங்களுக்கு வந்து குருவும் அடுத்தது 10லேருந்து அதாவது 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவான் இருந்து பாக்கியத்தை நோக்கி போகிறார் மீண்டும். அதனால் அந்த வக்கர நிவர்த்தி வேறு பெறுகிறார் குரு. அதனால் அது ஒரு உங்களுக்கு நல்ல நன்மை தான், பாக்கியத்தை கொடுக்கும். கௌரவத்துக்கு ஒரு பங்கம் இல்லை துளாராசிக்காரங்களுக்கு. அதனால் அனுகூலமான ஒரு நிலைப்பாடு தான் கொடுக்குதுங்க. அடுத்த ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு அதிபதி வந்து செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்காருங்க. இந்த கார்த்திகை மாதம் ஃபுல்லாக செவ்வாய் அங்கே தான் இருக்கார். அதாவது கார்த்திகை 22 வரைக்கும் செவ்வாய் அங்கே இருக்கார். கார்த்திகை 22க்கு மேலே தான் செவ்வாய் வந்து, அதாவது டிசம்பர் 8ஆம் தேதி தான் செவ்வாய் அங்கே பயிற்சி ஆகிறாரு. அப்போ அது வரைக்கும் உங்களுக்கு அனுகூலம் தான். இருந்தாலும் செவ்வாய் 2ல் போகிறது நல்லது தான், உங்களுக்கு ஒரு தப்பு கிடையாது. அப்போ சூரியன் செவ்வாய் புதன் 3 கிரகம் சேர்க்கை பெற்று உங்கள் ராசியில் அமர்ந்திருக்குது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு இருக்கார். ராகு 4ல் இருந்தால் அந்நிய வீட்டில் குடியிருக்க சொல்லும். சொந்த வீட்டில் இருக்க முடியாது. சொந்த வீடு கட்டியிருந்தால் கூட அது ஒரு நேரங்காலம் சரியில்லை, வீட்டை மாற்றுங்க அப்படின்னு கூட உங்களுக்கு சொல்லுவாங்க. பூர்வ புண்ணியத்தில் சனி வேறு வக்கரம் பெற்று வேறு இருக்கார். செவ்வாய் 4 வக்கரம் பெற்றிருக்காரு. அப்போ பூர்வ புண்ணியத்தின் குலதெய்வத்தோட வழிபாட்டை செய்ய சொல்லுது. அதாவது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்யுங்க நல்லது அப்படிங்கிறேன். ஏன்னா 9ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்கரம் பெற்று வேறு இருக்கார். அப்புறம் வக்கர கிரகத்தினால பெண் கிரகங்கள், அதாவது துர்க்கையம்மன், காளியம்மன், இந்த மாதிரி அம்மனை வழிபாடுங்க அப்படிங்க. அதாவது ஆக்ரோஷமான அம்மனை வழிபடுங்க. சாந்தமான அம்மனோட ஆக்ரோஷமான அம்மனை வழிபாடு செய்யும்போது உங்களுக்குள்ள பிரச்சனை, அதாவது உங்களுக்குள்ள பிரச்சனை, இட பிரச்சனை, வீடு பிரச்சனை ஏதாச்சும் இருந்தால் கூட தீர்வாகக்கூடிய தன்மை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அம்மன் வழிபாடு, அது காளியம்மன், துர்க்கையம்மன், இந்த மாதிரி பத்திரகாளி அம்மன், இந்த மாதிரி துஷ்ட தேவதைகளை வழிபடுவது உங்களுக்கு நல்ல யோகத்தையும் நல்ல பலனை கொடுக்கும் நண்பர்கள். அடுத்த ராசியாக வரக்கூடியது தனுசு ராசி. தனுசு ராசி காலதேவனுக்கு 9வது ராசி. இந்த 9ஆம் ராசியை பற்றி நம்ம பார்க்கணும்னா, இந்த ராசி வந்து ஒரு போராடக்கூடிய ராசிங்க, போர்க்களமுடைய ராசிங்க. ஆனால் இங்கே குரு அதிபதிங்க. அதாவது இவங்க வந்து எந்த ஒரு இலக்கையும் எண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு குறி வச்சா அந்த குறியிலேருந்து தப்பாது அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையெல்லாம் இவங்களுக்கு இருக்குது. ஆனால் ராசி அதிபதி பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துல போய் வக்கரம் ஆகிட்டார். உங்கள் ராசி அதிபதி 8ல் வக்கரம் ஆகிட்டார். அப்போ எதுலேயும் ஒன்று அகப்பட்டுக்கிட்டீங்க, ஏதோ ஒரு பிரச்சனை சிக்கிக்கிட்டீங்க, அது வந்து வெளிவர முடியாத தன்மையாக இருக்குது. அப்போ இந்த கார்த்திகை மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சிறப்பு நிலை என்பது இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பாதகத்தில் தான் குரு வேறு இருக்கார், அடுத்து போகிறாரு அங்கேயும். அப்போ குரு உச்சம் பெற்று தான் இருக்கார் அப்படின்றத உச்சம் பெற்ற பலனே இருக்காதுங்க. உச்சம் பெற்ற பலனும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை தான் இருக்குது. உங்கள் ராசியில் வந்து அடுத்து வந்து பூர்வ புண்ணியத்தை சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான், அதாவது டிசம்பர் 8ஆம் தேதிக்கு அப்புறம் வர்றாருங்க. கார்த்திகை 22க்கு மேலே தான் வர்றாரு செவ்வாய் பகவான், பூர்வ புண்ணியாதிபதி வர்றார். அதுலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் பலத்தை கொடுக்கும். எது மூலிமா பலத்தை கொடுக்கும்? உங்களுன்னா பொருளாதார நிலையமாகவும் உங்களோட குலதெய்வத்தோட அனுகிரகமும் கிடைக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை கொடுக்குங்க. ஆனால் இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் ஃபுல்லாக அவ்வளோ ஒரு பெரிய சிறப்பான யோகம் இல்லை. நீங்கள் வழிபாடு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னே சூரிய பகவானை வழிபடுவது சிறப்பை தரும். ஏன்னா உங்களுக்கு சூரியன் தான் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். காலையில் எழுந்திரிச்சோன்னா ஒரு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு சிறப்பு. ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஒரு சிவன் ஸ்தலத்துக்கு போயிட்டு வருவது உங்களுக்கு சிறப்பை தருங்க, ஒரு யோகத்தை கொடுக்கும். உங்களுக்குள்ள குரு வக்கரத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட அந்த பிரச்சனைலேருந்து தீர்வு கிடைக்கக்கூடிய தன்மை உண்டுங்க. அடுத்த ராசியாக மகர ராசி. இது காலதேவனுக்கு 10வது ராசிங்க. இதுதாங்க தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானத்துக்கு உண்டான ராசிங்க. இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான். இந்த ராசியோட அதிபதி 3ல் போய் வக்கரம் ஆகிட்டாருங்க. மகர ராசி இப்போ தான் 7.5 முடிஞ்சு ஓரளவுக்கு நல்ல நிலையில் இருக்காங்கன்னு சொல்லலாம். மகர ராசிக்காரங்களுக்கு
பல பிரச்சனையிலேருந்து தப்பிச்சு இப்போ ஓரளவுக்கு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க அப்படின்ட்டுலாம். ஆனால் அந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும், எந்த மாதிரி ஒரு செயல்பாட்டை கொடுக்கும் அப்படின்னா, 3ஆம் இடம் சனி வக்கரம் பெற்றது. சனி அதே மாதிரி குரு வக்கரமாகி அந்த ராசியை வேறு பார்க்குறாங்க. ஆனால் உங்களுக்கு இந்த காலகட்டம் எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கு தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துலைக்கு பெண் கிரகங்கள் 2 கிரகங்கள் அங்கே வந்து இருக்குது. சந்திரன் இருக்கார், அதாவது சுக்கிரன் இருக்கார். அப்போ மனைவி மூலியமாக ஏதாச்சும் ஒரு புதிய தொழில் தொடங்குவதோ, ஒரு பார்ட்னர்ஷிப்போடு தொழில் செய்வதோ உங்களுக்கு இந்த காலகட்டம் தொழில் மூலியமாக நல்ல ஒரு ஆதாயம் இருக்குங்க. அதே மாதிரி மனைவி பேச்சை கேட்குற வரைக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு யோகம் தாங்க, இல்லாட்டி பிரச்சனை கொடுத்துருங்க. இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் எடுத்துக்கிட்டிங்கன்னா 10ல் போய் உட்காந்துட்டார், சுக்கிரன் 10ல் ஆச்சு. அப்போ தொழில் ஸ்தானம் மகர ராசிக்காரங்க, ஏன்னா தொழிலுக்காக பிறக்கிறவங்களே மகர ராசிக்காரங்க. அப்போ தொழில் ஸ்தானம் உங்களுக்கு நல்லா இருக்குது. லாபாதிபதி ஆட்சி பெற்றிருக்காரு, 2ஆம் இடத்துல ராகு இருக்கார். ஏதோ ஒரு மூலியமாக உங்களுக்கு பண வரவை கொடுத்துக்கிட்டே இருக்குது உங்களுக்கு. அதேமாதிரி முயற்சி எடுக்க உங்களுக்கு வெற்றி தாங்க. மகர ராசிக்காரங்களுக்கு கார்த்திகை மாதம் ஃபுல்லாக யோகம் தான். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஏன்னா குரு 7 வக்கரத்தில் இருந்தாலும் அந்த குரு வந்து பார்வை வேறு இருக்குது. வக்கர குரு பார்க்கணும்னா முயற்சி ஒரு டைமுக்கு தடைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும், ஒவ்வொரு டைமுக்கு 2 டைமுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது. ஆனால் உங்களுக்கு தொழில்னு ஒரு யோகத்தை கொடுக்குதுங்க. அடுத்த ராசியாக வரக்கூடியது கும்பராசி. கும்பராசிக்கு சனிதாங்க அதிபதி. உங்கள் ராசி இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கும்பராசி கார்த்திகை மாதத்துக்கு பார்க்கும்போது உங்களுக்கு ராசிக்கு அதிபதியாக வரக்கூடிய 2ல் வக்கரத்தில் இருக்கார். அப்போ பொருளாதார நிலைங்கிறது வந்து பின்னோக்கி போகுது. கும்பராசிக்காரங்களுக்கு பொருளாதார நிலைங்கிறது பின்னோக்கி போகுதுன்னா, அதாவது வரவுக்கு மீறிய செலவுங்க. லக்கணத்துக்கு வேலை ராகு இருக்கார். அதாவது நமக்கு ஆடம்பரம் பண்ணுறதுனாலே செலவு வருதா, இல்லை வேறு எதுனால செலவு வருதா, உடல் ரீதியாக பிரச்சனை வருதா, அப்போ ஏதோ ஒரு மூலியமாக உங்களுக்கு ஒரு மருத்துவ செலவு, உடல் ரீதியாக பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, இப்படி ஏதோ ஒரு பிரச்சனையை நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் கும்பராசிக்காரங்களுக்கு மேலோங்கி இருக்குது. அப்போ கும்பராசிக்காரங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, ஒரு பாக்கியத்தில் பெண் கிரகம் என்று சொல்லக்கூடிய வந்து சுக்கிரனும் சந்திரனும் பாக்கியத்தில் ஆட்சி பெற்றிருக்காங்க. பாக்கியத்தில் ஆட்சி பெற்றிருந்தால் நல்லது தாங்க. என்னை பொறுத்தவரை பாக்கியத்தில் ஆட்சி பெற்றிருக்கும் போது சுக்கிரன் சந்திரனில் ஒரு பாக்கியம் உண்டு. தெய்வ அனுகூலம் பொருந்திருந்தது. அப்போ தெய்வ அனுகூலம் போது நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்கலாம். ஏன்னா கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடியது பெருமாள் வழிபாடு சிறப்பை தருங்க. அடுத்தது பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது சுக்கிரனோட வழிபாடு. சுக்கிரனோட வழிபாடுனா இவங்க வந்து வெள்ளிக்கிழமை தோறும், அதாவது மகாலட்சுமியோட வழிபாடு செய்வது, மகாலட்சுமிக்கு வந்து ஒரு அர்ச்சனை பண்ணுவது, மகாலட்சுமி ஒரு வஸ்திரத்தை வாங்கி கொடுப்பது, இவங்களுக்கு மகாலட்சுமிக்கு வந்து அபிஷேகத்துக்கு நான் பொருள் வாங்கி கொடுப்பதுலாம் கும்பராசிக்காரர்கள் வர பிரச்சனை, விரைச்செலவுலேருந்து இதெல்லாம் குறையக்கூடிய தன்மையெல்லாம் வந்துடுங்க. அப்போ நீங்கள் புதன்கிழமை வழிபாடோட வெள்ளிக்கிழமை வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு செய்வது சிறப்பை தருங்க. அதை நீங்கள் வந்து மகாலட்சுமி வழிபாடு தனி சன்னதிக்கு போகலாம், இல்லாட்டி பெருமாள் கோயில் இருக்கிற மகாலட்சுமிக்கு அந்த வழிபாடை செய்யலாங்க. ஏன்னா அந்த கோயில் வழிபாடு செய்ய செய்ய கிரகங்களோட ஆதிக்கம் பலன் நமக்கு குறையுங்க. அவ்வளோதான். அடுத்தது 12வது ராசியாக வரக்கூடியது மீனராசி. மீனராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் எந்த மாதிரி ஒரு பலாபலனை கொடுக்கும், எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது, மீனராசிக்காரருக்கு ஏற்கனவே பல பிரச்சனைகள், உடல் ரீதியாகவும் பிரச்சனை, மன ரீதியாகவும் பிரச்சனை, குடும்ப ரீதியாகவும் பிரச்சனை, அதாவது பணப்பிரச்சனையும் இருக்கிறதோட உடல் ரீதியாக பிரச்சனை அதிகமாக மீனராசிக்காரங்களுக்கு இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாங்க இந்த மாதம்? கார்த்திகை மாதம் பார்க்கும்போது பூர்வ புண்ணியத்தை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திர பகவான் போய் அஷ்டமத்தில் சுக்கிரனோட சேர்ந்துட்டார். அப்போ சுக்கிரனும் அஷ்டமாதிபதி ஆட்சி பெற்றுட்டார். அஷ்டமாதிபதி ஆட்சி பெறுவது அவ்வளோ சிறப்பு இல்லைங்க. ஆனால் ஆயுள் ஸ்தானம் நமக்கு நல்லா இருந்தாலும் 8ஆம் இடம் வளர்ச்சினாவே நமக்கு பிரச்சனை மேலோங்கி வருதுன்னு சொல்லுது. அப்போ எது மூலியமாக வருது அப்படின்னு பார்த்தா, ஏதாச்சும் ஒரு, அதாவது நமக்கு வரக்கூடியது ஏதாவது ஒரு பெண்கள் மூலியமாகவும் பிரச்சனை வரக்கூடிய தன்மை. மீனராசிக்காரங்களுக்கு பெண்களால் அதிகம் வந்து நன்மையோட பிரச்சனைகள் அதிகரிக்கும். அப்போ அவங்க எப்பொழுதுமே ஒரு சாக்கிரதையாக தான் இருப்பாங்க. இருந்தாலும் இந்த மாதம் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும். ஏன்னா அஷ்டமத்தில் பெண் கிரகம் ஆட்சி பெற்றுக்குன்னா பெண்களால் ஒரு அவமானத்தை கொடுத்துருங்க. அப்போ விழிப்புணர்வோடு இருப்பது நல்லது. அப்போ பாக்கியம் 2ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருக்காருங்க. அப்போ குடும்பஸ்தானம் பாக்கியத்தில் போயிருக்குது. அப்போ குடும்பத்தின் மூலியமாக ஒரு பாக்கியம் உண்டு. குடும்பத்து நபர்களால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ பிரச்சனை யாருக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, லக்னாதிபதியே, அதாவது ராசி அதிபதியே பிரச்சனையை உண்டாக்குவாங்க. மீனராசிக்காரங்க அவங்களுக்கே பிரச்சனை வந்துடக்கூடிய தன்மை இருக்குது. ஏன்னா குரு பகவான் போய் ராசி அதிபதி 5ல் போய் புத்திங்கிற ஸ்தானத்தில் போய் வக்கரமாயிட்டார். அப்போ புத்திங்கிற ஸ்தானத்தில் வக்கரமாக இருக்கும்போது தன் புத்தி ஒழுங்காக அவங்களுக்கு வேலை செய்யாது. அப்போ நம்ம புத்தி வேலை செய்ய பிறர்கிட்ட அறிவுரை கேட்கணும். ஏன்னா இவங்க தான் பிறருக்கு அறிவுரை சொல்கிறவங்க. இவங்க போய் எப்படி கேட்பாங்க? கௌரவத்தை பார்ப்பாங்க. மீனராசிக்காரங்க கௌரவம் பார்த்து வேணா போயிடுவாங்க அப்படிங்கிற தன்மையில் இருக்குது. அப்போ இவங்க கௌரவம் பார்க்காம பிறர்கிட்ட ஆலோசனை கேட்டு, பிறரோட ஆலோசனைக்கு கேட்டு அது எது சரி எது தவறுன்னு அதை கேட்டு இந்த காலகட்டத்தில் நடப்பது கார்த்திகை மாதம் உள்ள அவங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்குங்க. ஆனால் பிரச்சனைகள் அதிகரித்தாலும்
இவங்களுக்கு வந்து ஒரு முறைக்கு இரு முறைக்கு ஒவ்வொரு ஆலோசனை பண்ணி ஒவ்வொருத்தையும் கேட்டு செய்வது இவங்களுக்கு பிரச்சனையிலேருந்து தப்பிக்கலாங்க. இல்லாட்டி வந்ததுக்கப்புறம் அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருங்க. அது மாதிரி இந்த 12 ராசிக்கும் கார்த்திகை மாதம் எப்படி பலன் இருக்கும் என்பதை ஒரு பொதுவான ராசி தாங்க சொல்லியிருக்கேன், பொதுவான பலன்னு சொல்லியிருக்கேன். இது அனைவரும் கேளுங்க நண்பர்களே. கேட்டுட்டு உங்கள் ராசிக்கு நான் சொன்ன பலன் இந்த 30 நாளுக்கும் இந்த கார்த்திகை மாதம் ஃபுல்லாக எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் அதை கருத்தில் வந்து கமெண்ட் கருத்தில் இந்த பராசர ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மூலமாக உங்களோட கருத்தை பதிவிடுங்க. இந்த இந்த வீடியோவை அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியும் மனப்பூர்வமான நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். பரமத்தி வேலூர் அருகில் உள்ள பொத்தனூரிலிருந்து ஜோதிடர் சந்திரன். மீண்டும் உங்களை அடுத்த மாதம் மூலியமாக இந்த ராசி பலன்களை சந்திக்கிற நண்பர்களே. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மறக்காமல் இந்த சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் லைக் கருத்தையெல்லாம் தெரிவிங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அனைவரும் நலமோட வாழ வாழ்த்துகிறேன், வேண்டுகிறேன். வாழ்க.